நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. வாரியமே தமிழக அரசே வாரியமே தமிழக அரசே வாரியமே தமிழக அரசே வாரியமே வழங்கிவிடு 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 அனைவருக்கான ஊதிய உயர்வை ஊழியர் என்றும் அலுவலர் என்றும் ஊழியர் என்றும் அலுவலர் என்றும் ஊழியர் என்றும் பொறியாளர் என்றும் ஊழியர் என்றும் பொறியாளர் என்றும் விரிவினை தூண்டாத வடசென்னை அனல் மின் நிலையம் 3 அங்கே கேட் என்ட்ரன்ஸில் இன்றைக்கு கிளாஸ் 1 and 2 ஆஃபீஸர்ஸுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கவில்லை என்பதை கண்டித்து இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையின் அப்போ சென்ற முறையே நடந்த ஊதிய உயர்வு அப்போ இவங்க என்னன்னாங்கன்னா, ஏன் கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி 10 ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கக்கூடாது, ஏன் உங்களுக்கு மட்டும் 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வுன்ற மாதிரி ஒரு பொருளியை கிளப்பி விட்டாங்க. அப்போது நம்முடைய பொறியாளர் காலம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டது ஒன்றே ஒன்று தான். எப்பொழுதுமே காலகாலமாக இது இன்று மட்டுமில்லை, தொன்று தொட்டு வாரியம் உருவான காலத்திலே இருந்து இங்க இருக்கிற நேச்சர் ஆஃப் ஜாப் ரொம்ப ரிஸ்க் ஜாப்ன்றதுனாலையும் இங்க இருக்கிற ரொம்ப தீவிரத்தை உணர்ந்து அரசாங்கமே என்ன பண்ணிடுச்சுன்னா 2 இன்கிரிமெண்ட் இங்க இருக்கிற பொறியாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அரச கூட இங்க அதிகமா இருக்கிற மாதிரி தான் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஒரு 50 ஆண்டு காலமாக. இன்றைக்கு ஏன் உங்களுக்கு ஸ்பெஷலா 2 இன்கிரிமெண்ட் அதிகம்னா, ஒரு இல்லை நாங்கள் என்ன சொல்றோம்னா, தனியா ஒரு துறையில் இருக்கிற ஒரு பொறியாளர் அன்றைக்கு இருக்கிற ஒரு இதை புனரமைக்காம அவர் வீட்டில் இருந்தாருன்னா கூட ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. ஆனா இங்க மின்சார வாரியத்தில் அப்படி கிடையாது. இப்போ திடீர்னு அமைச்சர் சொல்றாரு 1 லட்சம் சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்றாரு. 1 லட்சம் சர்வீஸை கொடுக்குறது எப்படி கொடுக்க முடியும்? அந்த சாத்தியத்தை உருவாக்கி கொடுத்தது இந்த பொறியாளர்கள் தான், இந்த அலுவலர்கள் தான். இப்போ இந்த வடசென்னை அனல் மின் 800 மெகாவாட் இந்த அனல் மின் நிலையம் கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு வட்டி பார்த்தீங்கன்னா 450 கோடியை கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த அனல் மின் நிலையத்தை இன்றைக்கு சீரம் சிறப்புமாக இயக்கி இன்னைக்கு சிஓடி வாங்கி கொடுத்தது ஒரு பொறியாளர் தான். அந்த பொறியாளர் சமூகத்தை இன்றைக்கு நீங்க அள்ளி கொடுக்கலாலும் பரவாயில்ல, இருக்கிற ஊதிய உயர்வை நீங்க பறிக்கிறன்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. எங்க தலைவரும் வந்தாரு, அவரும் எல்லாரையும் பாராட்டினார், எங்களெல்லாம் சால்வெல்லாம் போட்டு நல்லா ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அதுக்கான அங்கீகாரம் வாய்மொழியா இல்லாம நீங்க செயல்ல தான் காட்டணும். அந்த ஊதிய உயர்வு நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே போல மீண்டும் அரசு துறையோட கம்பேர் பண்ணீங்கன்னா, ஒன்னு அரசு பொறியாளர்கள் எங்க அறிவிங்க. அதாவது நஷ்டம் வரும்போது நீங்க தனியார், நீங்க தனிங்க துறை, நஷ்டம்லாம் நீங்களே எடுத்துக்கணுன்றீங்க. வருமானம் வரும்போதும் பேர் வரும்போதும், அதாவது 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறோம், உற்பத்தி நிலையம் இயங்காது இருக்கும் போதும் தலைவரெல்லாம் கண்டினியூஸா ஃபாலோ பண்றாரு. சீஃப் இன்ஜினியர் எல்லாம் நைட்டு பகல தொல்லை பண்ணி இங்கேயே எல்லாம் 3 நாளெல்லாம் வீட்டுக்கு போகாம இருந்து எல்லாத்தையும் அவங்க பணிகளை முடிக்கிற வரைக்கும் நீங்க தொல்லை பண்றீங்க. அப்ப பாராட்டு வரும்போது இது அரசோட அரசு செய்த சாதனையா சொல்றீங்க. அதே இதை வேற ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ஏதோ உள்ள அவர் நஷ்டம் ஏற்படுத்திட்டு போறாருன்னா அது பொறியாளருடைய காரணம்னா எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்னு தெரியல. ஒண்ணு மின்சார வாரியத்தை சர்வீஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷனா சொல்லுங்க, இல்லைன்னா ப்ராஃபிட் பேஸ்ட் ஆர்கனைசேஷனா சொல்லுங்க. ப்ராஃபிட் பேஸ்ட்னா அப்ப நஷ்டத்தை நாங்க ஏன் ஏத்துக்கணும், ப்ராஃபிட் நஷ்டத்துக்கு ஏன் ஏற்கணும்? இப்போ இன்னைக்கு ஒரு யூனிட் எங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 5 ரூபாய் உற்பத்தி காஸ்ட், இந்த யூனிட் ஓடலன்னா 27 ரூபாய்க்கு வெளியே வாங்குறீங்க. அந்த யூனிட் ஓடலன்னா 27 ரூபாய்க்கு வாங்குற நஷ்டம் பொறியாளர்களும் அலுவலர்களும் தொழிலாளர்களும் ஏத்துக்கணுன்றீங்க. ஓடும் போது 4 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணும்போது எவ்வளவு மில்லியன் யூனிட்ஸ் வருது, எத்தனை கோடி உங்களுக்கு நஷ்டம் லாபம் வருது. அதையே வாரியம் கன்சிடர் பண்ணி எங்களுக்கு எல்லாம் ஊதிய உயர்வு கொடுக்க கூடாதுன்றதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கையா இருக்கு. மேலும் பொறியாளர்களை அரசு நடுரோல்ல நிக்க வைக்கிறதே இது ஒரு பெரிய அசிங்கம். இது வாரியத்துக்கு முதுகெலும்பே இந்த பொறியாளர்கள் தான். அந்த மாதிரி நேற்று கரூர் எங்க தலைமை பொறியாளர் ரோட்ல எங்களுடைய கோரிக்கை கேட்கறாங்க. நியாயமா கஷ்டப்பட்டு அதாவது ஹானஸ்டா இருக்கிற ஒரு அலுவலர் எனக்கு ஊதியம் கொடுக்குறேன்னு கேட்கறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. வேலை செய்ய எப்படி நாங்க உரிமையா வேலை செய்யறோமோ இரவு பகலா, அதே மாதிரி உரிமை எங்களுக்கு இருக்கிறது. வாரியமும் தமிழக அரசும் செவிசாய்த்து எங்களுக்கான ஊதிய உயர்வை பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பேர் சம்பத்குமார், நம்முடைய தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் கழகம். தமிழக அரசு வாரியமே வழங்கிவிடு 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 ஊதிய உயர்வை வழங்கிவிடு ஊதிய உயர்வை அரசு வாரியமே நாங்கள் கேட்பது யாசகம் அல்ல, யாசகம் அல்ல, நாங்கள் கேட்பது யாசகம் அல்ல, யாசகம் அல்ல, எங்களுக்கான உரிமை கேட்கின்றோம், எங்களுக்கான உரிமை கேட்கின்றோம். தமிழக அரசு வாரியத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் உடனடி வெள்ளட்டம் சிறக்கட்டம், வெள்ளட்டம் சிறக்கட்டும், கூட்டுக்குழுவின் ஆர்ப்பாட்டம், வெள்ளட்டம் சிறக்கட்டும், வாரிய வாரிய வாரியவே வாரிய வாரிய வாரியவே வாரிய வாரிய வாரியவே போராட்டம், மாநில தழுவிய போராட்டம், மாநில தழுவிய போராட்டம், வாரிய வாரிய வாரியவே
வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே கிளாஸ் 1 and 2 அலுவலர்களை கிளாஸ் 1 and 2 அலுவலர்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. தமிழக அரசு வாரியமே தமிழக அரசே வாரியமே நாங்கள் கேட்பது யாசகமல்ல யாசகமல்ல நாங்கள் கேட்பது யாசகமல்ல யாசகமல்ல. எங்களுக்கான ஊதியத்தை எங்களுக்கான ஊதியத்தை நியாயமான ஊதியத்தை திட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும். அனைத்து சங்க ஊதிய உயர்வு அனைத்து சங்க ஊதிய உயர்வை போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் வெல்லட்டும். வாரிய வாரிய வாரியவே வாழிய வாழிய வாழியவே தொழிற்சங்க கூட்டமைப்பின் தமிழக அரசு வாரியமே தமிழக அரசே வாரியமே வழங்கிவிடு 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 வழங்கிவிடு. கிளாஸ் 1 and 2 அலுவலர்களுக்கும் கிளாஸ் 1 and 2 அலுவலர்களுக்கும் ஊழியருக்கும் தமிழக அரசே வாரியமே தமிழக அரசு வாரியமே தமிழக அரசே வாரியமே நாங்கள் கேட்பது யாசகமல்ல யாசகமல்ல நாங்கள் கொண்டிருக்கும் சிஐடி மாநில இணை செயலாளர் திரு சவிக்குமார் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவார். ஏதோ அப்படியே